ராசாத்தி அத்தை, டே இனியா, அவளை வளகாப்புக்கு ரெடியாக விடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இல்லம்மா, சும்மா அப்படியே. சரி சரி, இந்தா ராசாத்தி. அம்மா, என்ன இது? பார்த்தா தெரியல, புடவை. அது எனக்கு தெரியாதா? ராசாத்தி, நீ இந்த புடவைய கட்டிக்கிட்டு ஊரே உன்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு மகாலட்சுமி மாதிரி வரணும். ஊர்ல இருக்கிற எல்லா கண்ணும் உன் மேல மட்டும்தான் இருக்கணும். வளகாப்பு பொண்ணை விட நீதான் ஜெகஜோதியா இருக்கணும். சரிங்க அத்தை. இந்தா. அம்மா, என்ன இது? என்ன புடவை, என்ன டிசைன் இதெல்லாம்? ஏண்டா இந்த புடவைக்கு என்ன குறைச்சல்? நல்லாவே இல்ல இந்த மாதிரி புடவை. ஏன், இதுக்கு என்ன? அம்மா, இந்த மாதிரி புடவை யாராச்சும் கட்டுவாங்களா? இருங்க, இதோட இந்த புடவைக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு அத்தை. ஐயோ, அம்மா, என் ராசாத்தி எந்த மாதிரி புடவை கட்டணும்னு எனக்கு தான் தெரியும். ஆஹா, அடடடடா, இந்த புடவையில தான் ராசாத்தி அம்சமா ராசாத்தி மாதிரியே இருப்பா. இந்த புடவைய வேலை செய்யறவங்க கூட கட்ட மாட்டாங்க. நான் அவளுக்கு பட்டு புடவைய கொடுத்தா நீ ஒரு இத்து போன புடவைய குடுக்கற பாரு. அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. அவ இந்த புடவை கட்டினாதான் அழகா இருப்பா. ராசாத்தி, நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்காத. நான் கொடுத்த புடவைய கட்டிட்டு வா. இந்தா. அம்மா, நீ வேணா பாரு. நீ தங்க சரிகளை நெய்த புடவை கொடுத்தாலுமே அவ கட்ட மாட்டா. இந்த இனியன் மாமா கொடுத்த புடவைய தான் கட்டுவா. இல்ல, நான் கொடுத்த புடவைய தான் கட்டுவா. இந்தா. அம்மா, அவ உனக்கு பொண்டாட்டியா இல்ல எனக்கு பொண்டாட்டியா? நான் கொடுத்த புடவை தான் கட்டுவா, கட்டணும். அவளுக்கு நான் இன்னொரு அம்மா மாதிரி. அம்மா சொல்றதான் அவ கேப்பா. ராசாத்தி, நீ இந்த புடவைய தான் கட்டணும். ராசாத்தி, மாமன் கொடுத்த புடவை தான் உனக்கு நல்லா இருக்கும். என்ன? அதெல்லாம் நல்லா இருக்காதுடா. சரி விடு, முடிவை ராசாத்தியே எடுக்கட்டும். இந்தா. ராசாத்தி, நல்லா யோசிச்சு யார் கொடுத்த புடவைய கட்டணும்னு நீயே முடிவு எடுத்து கட்டிட்டு வா. ராசாத்தி, மாமா கொடுத்த புடவை தான். என்ன? அத அவ முடிவு பண்ணட்டும். நம்ம போலாம் வா. நீயா நானான்னு மஞ்சள் கலரு மாமா கொடுத்த புடவை, அததான் கட்டணும். நீ வேணா பாரு. நான் கொடுத்த புடவை தான் கட்டிட்டு வர போற ராசா. பார்க்கலாம் பார்க்கலாம். என் பேச்ச மீறி அவ அத பண்ணிடுவாளான்னு பாப்போம். பாத்துடலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். நீ வேணா பாரு. நான் கொடுத்த புடவை தான். ஏய், என்னாச்சு? அம்மாவும் பையனும் சண்டை போட்டு வரீங்க? சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ராசாத்திக்கு நான் புது புடவை கொடுத்தேன்ல, அந்த புடவை நல்லா இல்லையா இனி எனக்கு. அதான் பழைய புடவை எடுத்து கொடுத்து கட்டிட்டு வர சொன்னான். பழைய புடவைலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் கொடுத்த புடவைய ராசாத்தி கட்டுவாளா இல்ல இவன் கொடுத்த புடவைய ராசாத்தி கட்டுவாளான்னு எங்களுக்குள்ள போட்டி. இவங்க பண்ற அலப்பற தாங்க முடியல. ஏன் இனியா, அந்த புடவை நல்லா தானே இருந்துச்சு. தோரைக்கு அந்த புடவை பிடிக்கலையா? அதான் ராசாத்தையே முடிவு பண்ணட்டும்னு விட்டாச்சுல்ல. இப்ப அவ கட்டிட்டு வந்தா தெரிஞ்சிட போகுது. அம்மாவுக்கும் பையனுக்கு இப்படி ஒரு போட்டியா? இதுவும் நல்லாதான் இருக்கு. பாப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. ஏ ராசாத்தி, இன்னுமா ரெடி ஆகல? இது வந்துட்டேன் மாமா.
இவ மங்க கொடுத்த புடவைய கட்டிட்டு வந்திருக்கா? மாமியார கைக்குள்ள போட்டுக்கிறதுல நம்மளை விட ராசாத்தி பலே கில்லாடியால இருக்கா. பாத்தியா, நான் கொடுத்த புடவை தான். அண்ணி, இந்த புடவையில சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ் புனிதா. என்ன ராசாத்தி, மங்க கொடுத்த புடவை கட்டிட்டு வந்திருக்க? உனக்கு புரியலையா பாரு? இனியனை விட ராசாத்திக்கு மங்க மேலதான் பாசம் அதிகம். அப்படியெல்லாம் இல்ல மாமா, எனக்கு மாமாவும் அத்தையும் ஒண்ணுதான். இந்த வீட்ல எல்லார் மேலயும் ஒரே மாதிரி தான் பாசம் இருக்கு. எந்த பாகுபாடும் கிடையாது. அப்புறம் ஏமா இனியன் கொடுத்த புடவைய கட்டல? மங்கத்தை கொடுத்த புடவைய கட்டினதுக்கு காரணமே இனிய மாமா தான். அத்தை எனக்கு வந்து பட்டு புடவை கொடுத்த உடனே மாமா எனக்கு பிடிக்காத புடவை எடுத்து கொடுத்து இதுதான் நீ கட்டணும்னு வற்புறுத்தி சொன்னாரு. அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு, மாமா அத்தை கொடுத்த புடவைய கட்டணும்னு மறைமுகமா சொல்றாருன்னு. அதான் அத்தை கொடுத்த புடவைய கட்டிட்டு வந்தேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இந்த மாதிரி மாமியாரும் இந்த மாதிரி புருஷனும் கிடைக்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஏண்டா வேணும்னே என்ன சீண்டு விளையாடி இருக்கல? சரி சரி மங்க, நேரம் ஆச்சு. இப்ப கிளம்புனீங்கன்னா தான் வளகாப்பு விட்டு போறதுக்கு சரியா இருக்கும். கிளம்புங்க. சரிங்க, வாங்கக்கா கிளம்பலாம். மங்க, பணம் எடுத்துக்கிட்டியா? ஐயோ மறந்துட்டேங்க. போய் எடுத்துட்டு வா. இவ கூப்பிட்டு நான் போற நிலைமை வந்துருச்சு. ஒரே வாரத்துல எல்லார் நிலைமையும் மாறி போச்சு. சரி, நாங்க போயிட்டு வரோங்க. வாங்கக்கா போலாம். வாங்க அத்தை. வரோம் புனிதா. போலாம். வாரா சாத்தி. அத்தை வாங்கத்த போலாம். அத்தை வாங்கத்த. ராசாத்தி, அங்க போன உடனே நீ அதிக பிரசங்கித்தனமா எதையுமே பண்ணக்கூடாது. நான் என்ன கண்மணி பண்ண போறேன்? நீ பண்ண மாட்ட. அங்க போன உடனே உன்னதான் நலங்கு வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா நீதான் இந்த வீட்டோட வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நீ அங்க நல்ல புள்ள மாதிரி அமைதியா இருக்கணும். உன்னை வைக்க சொன்னா கூட வேண்டாம், பெரியத்த வைக்கட்டோன்னு சொல்லணும். எல்லா மரியாதையும் மரகதத்தைக்கு மட்டும்தான் கிடைக்கணும். இதுல ஏதாச்சும் நீ தப்பு பண்ண, அப்புறம் நீ மாசமா இல்லைங்கிற விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். என்ன கண்மணி இப்படி பேசுற? ஆமா, அப்படிதான் பேசுவேன். என் அத்தைக்கு மரியாதை கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.
நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? என்ன கண்மணி, ஏதோ ராசாத்தி கிட்ட சொல்லிக்கிட்டே வர. அத்தை, அது வந்து சின்னத்தை, நம்ம இப்போ வளகாப்புக்கு போறோம்ல, அதே மாதிரி தான் ராசாத்திக்கும் நம்ம வீட்ல நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லையே, வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஐயோ அத்தை, உண்மையிலேயே நான் அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். வேணும்னா ராசாத்தி கிட்டே கேட்டு பாருங்க. சொல்லு ராசாத்தி, நான் உன்கிட்ட அதை பத்தி தானே சொல்லிட்டு இருந்தேன். சொல்லு ராசாத்தி. ஆமா அத்தை. அவங்க என்ன பேசினா உனக்கு என்ன மங்கை? நீ உன் வேலையை மட்டும் பாரு. நானே அமைதியா இருக்கேன், நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லக்கா, ரகசியமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அதான் என்ன பேசுனீங்கன்னு கேட்டேன். சின்ன பிள்ளைங்க ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு அமைதியாவா? ராசாத்தி, நான் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கணும். இல்ல அவ்வளவுதான், நான் எல்லார்கிட்டயும் போட்டு கொடுத்துருவேன். என்னங்க, பாரியையா வீட்ல இருந்து வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்கம்மா வாங்கம்மா வாங்க வாங்க வணக்கம். நல்லா நல்லா இருக்கேன். இருக்கீங்களா? சம்மந்தி, நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா எப்படி இருக்கேன். இருக்கீங்க? நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களா? இல்ல வாங்கம்மா, இப்பதான் வந்தேன். சரி வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க உள்ள வாங்க. நீங்க போங்க, நான் வரேன். சரி. ராசாத்தி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சொன்ன மாதிரியே நடந்துக்கோ. கண்மணி, அம்மா, ராசாத்தி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க உட்காருங்கம்மா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஏங்க, இவங்களுக்கு காப்பி தண்ணி கொடுக்க ஆ, சொல்லுங்க. சரி, சரி. நீங்க நான் வந்ததுல வெளிய ரொம்ப பார்த்துட்டு வரேன். சந்தோஷங்க. நீ பாத்துக்க, நான் சொல்லிடுறேன். அம்மா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வெளிய இருக்கிறவங்கள அழைச்சிட்டு வரேன். சரியா? சரி, நான் உள்ள போறேம்மா. போ. தம்பி, டீ காஃபி கொண்டு வா. வாங்கம்மா, உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்க. ஆ, என்னடி கண்மணி, எப்படி இருக்க? நல்லாதாம்மா இருக்கேன். ஆமா, என்னமோ உனக்கு வாயில அடிபட்டுடுச்சுன்னு செண்பகம் சொன்னா? அதெல்லாம் சரியாயிடுச்சுமா. ஆ, ஏண்டி இப்படி இருக்க? ஏம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். ஆ, அந்த ராசாத்தி பட்டு புடவைய கட்டிட்டு வந்திருக்கா. நீ என்னடானா இந்த மாதிரி ஒரு புடவைய கட்டிட்டு வந்திருக்க? மா, நீ கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருமா. வாங்கம்மா, உள்ள வாங்க. வா. வா. வாங்கம்மா, வாங்க வாங்க. வாங்க முருகா, சீக்கிரம் வாப்பா. இதோ வரேங்க. வாங்கம்மா வாங்க. எல்லாருக்கும் டீ கொடு. அம்மா, டீ எடுத்துக்கம்மா. அத்தை எடுத்துக்கங்க. எடுத்துக்கம்மா. அம்மா, உங்களுக்கு டீ வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. சரி. ஏய், உனக்கு ஏதாவது மட்டு மரியாதை தெரியுதா? அவங்க கிட்ட போய் வேணுமான்னு கேக்குற?
குடுப்பா. அம்மா எடுத்துக்கங்கம்மா. அம்மா கோச்சுக்காதீங்கம்மா, எடுத்துக்கோங்கம்மா. பரவாயில்ல சரோஜா, எனக்கு டீ வேண்டாம். தம்பி நீ போப்பா. சரிங்கம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, நீங்க யாரு என்னன்னு தெரியாம பேசிட்டாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்கம்மா. அத்தை, பாத்திய கண்மணி, இவ ஒருத்திதான் மரியாதைக்கு நம்மள கவனிக்கிறா. வளகாப்பு பொண்ணோட சித்தி. ஆனா முக்கியமா ஃபங்க்ஷன் நடத்துறவங்க யாருக்கு மரியாதை கொடுக்கறாங்கன்னு பார்த்தல. இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அத்தை, இதெல்லாம் சும்மா அத்தை. நீங்க வேணா பாருங்க, முத மரியாதை உங்களுக்கு தான் கிடைக்கும். நான் எதுக்கு இருக்கேன்? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க தான் முதல்ல நலங்கு வைக்க போறீங்க. நீங்க வேணா பாருங்க. உங்களை கூப்பிட்டு நலங்கு வைக்க தான் பேசிட்டு இருக்காங்க. முதல் நலங்கு நீங்க வச்சு ஆரம்பிச்சு வைங்க. சரி கண்மணி. நலங்கு ஆரம்பிக்கலாமாமா? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க வீட்டுல ராசாத்தி தான் வாயும் வயிறுமா இருக்கா. உங்க குடும்பத்துக்கு மொத வாரிசு கொண்டு வர போற ராசியான புள்ள ராசாத்தி தான். அதனால ராசாத்தி வந்து முதல்ல நலங்கு வச்சு ஆரம்பிச்சா எங்க பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கும். நான் உங்களை விட்டுட்டு உங்க மருமகளை கூப்பிடுறேன்னு என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னை விட என் மருமகளுக்கு தான் மரியாதை கிடைக்கணும்னு நினைப்பேன். தாராளமா நீங்க அவளையே முதல்ல கூட்டு போங்க. போடா சத்தி. ராசாத்தி, வாமா, முதல்ல நலங்கு செஞ்சு உன் கையால ஆரம்பிச்சு வைமா. அக்கா, என்னது இது? இந்த வீட்டுக்கு மூத்தவங்க மரகத அம்மா தான். அவங்கள கூப்பிட்டு நலங்கு வைக்காம ராசாத்திய கூப்பிட்டு நலங்கு வைக்க சொல்றியே, என்ன இது? சரோஜா, நீ வாய வச்சுட்டு சும்மா இரு. என் பொண்ணு ஃபங்க்ஷன் இது. யார் முதல்ல நலங்கு வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இரு.
ராசாத்தி வாங்க